ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்னி டிவி. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியோட மாநில ஒருங்கிணைப்பாளர் கலைக்கோட்டு உதயம் அவர்களிடையே நம்ம இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க எந்த அளவுக்கு பிரச்சாரங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க அதாவது நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்களுக்கு எவ்வாறு வாக்குகளை சேரிச்சுட்டு இருக்காங்க, போராட்டங்களில் எப்படி வரவேற்பு இருக்குங்கிறத பற்றி நம்ம கேட்டுக்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. இப்போ நாம் தமிழர் கட்சி பல்வேறு முறையில் பிரச்சாரங்களை தொடங்கியிருக்காங்க. இது நீங்களும் இன்னைக்கு தூத்துக்குடியிலலாம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பிரச்சாரங்களில் போராட்டங்களில் மக்கள் எப்படி இருக்காங்க, மக்களோட பார்வையில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் எப்படி இருக்காங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். தமிழகத்தில் திமுகவும் அதிமுகவும் கடந்த 50 ஆண்டுகளாக ஆட்சி செய்து இந்த நாட்டையே நாசமாக்கி விட்டார்கள். அதனால் மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகிறார்கள். அதுவும் இளைஞர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றம் நாம் தமிழர் கட்சி என்று தான் அவர்கள் முடிவுக்கு வருகிறார்கள். அதனால் எங்கு நாம் தமிழர் கட்சி பிரச்சாரங்கள் நடந்தாலும் அங்கு முதியவர்களை விட இளைஞர்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்கிறது. தமிழகத்திலேயே இன்று தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஒரு பணம் கூட கொடுக்காமல் தானாக கூடக்கூடிய கூட்டம் நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருக்கிறது. வேறு எந்த கட்சியும் உங்களுக்கு பணமும் பீரும் அதாவது இப்போ பிரியாணியும் கொடுத்தா தான் இன்றைக்கி ஆட்களை கொண்டு நிப்பாட்டி இன்றைக்கி தமிழகத்தில் முதல்வராக இருந்தாலும் சரிதான், எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரிதான், எல்லோருமே பணம் கொடுத்து தான் கூட்டத்தை கூட்டி தேர்தல் பிரச்சாரத்தை நடத்துகிறார்களே ஒழிய தானாக யாருக்கும் கூட்டம் கூடுவதில்லை. ஆனால் தானாக கூட்டம் கூடக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அதனால் நாங்கள் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் நாங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தமிழகத்தில் கடந்த சில வருடங்களாகவே பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு போராட்டங்கள் நடந்த போதிலும் இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா கடந்த ஒரு வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அது தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் போராட்டம் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. அந்த போராட்டத்தில் முன்னின்று நடத்தினது நிறைய பேர் அரெஸ்ட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் தொண்டர்கள், நாம் தமிழர் இயக்கத்தை நடத்திட்டு இருக்கவங்க நிறைய பேர் தான் அதில் களத்தில் நின்று எல்லாம் செஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தூத்துக்குடியில் உங்கள் வேட்பாளருக்கு எப்படி வரவேற்பு இருக்கும், தூத்துக்குடி வேட்பாளருக்கு எந்த அளவுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள், எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது இங்கு தூத்துக்குடியில் களங்காணக்கூடியவர்கள் கனிமொழியும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் இங்கு களங்காணுகிறார்கள். ஆனால் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு நாசகார திட்டங்களான உங்களுக்கு மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன்கள் எல்லாம் நாங்கள் வராமல் தடுப்போம் என்று சொல்லக்கூடியவர்கள் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் ஸ்டெர்லைட் ஆலையை நாங்கள் வராமல் தடுப்போம் என்ற எந்த வாக்குறுதியும் அவருடைய தேர்தல் அறிக்கையில் இல்லை. அது மட்டுமல்ல, இங்கு போட்டியிடக்கூடிய கனிமொழி அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கும்போது அவர் டெல்லிக்கு அந்த மாநிலங்களவையிலேயே அவர் அவருடைய வருகை பதிவு 57% தான் இருந்திருக்கிறது. சென்னையிலிருந்து டெல்லிக்கு போகவே அவருக்கு நேரம் இல்லாதவர் அவர் எப்படி இப்போ உங்களுக்கு இப்போ சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு வருவார்? அவருடைய வருகை பதிவு மாநிலங்களவையில் அவர் இருக்கும்போது 57% தான் அவருடைய வருகை பதிவு இருந்திருக்கிறது. அதனால் அவர் சென்னையிலிருந்து இங்கு வருவது என்பது இந்த மக்களை சந்தித்து இங்கு உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பார் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அதுபோல் தமிழிசையும் சென்னையில் இருக்கக்கூடியவர். ஆனால் எங்களுடைய வேட்பாளர் கிருஷ்ணன் ராஜசேகர் அவர்கள் இந்த மண்ணை சார்ந்தவர், இந்த மக்களுக்காக தொடர்ந்து போராட்ட களத்தில் இருப்பவர். இந்த ஸ்டெர்லைட் போராட்டத்தில் அதிகமாக சிறைக்கு சென்றவர்கள் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள். இந்த மக்கள் எங்களை தான் நம்புகிறார்கள். இந்த மக்கள் எங்களுக்கு தான் அதிக அளவில் வாக்கு செலுத்துவார்கள். அதனால் உறுதியாக நாங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தூத்துக்குடி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய வெற்றியை அடையும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா சொன்னது போலவே நாம் தமிழர் கட்சி தூத்துக்குடி மாவட்டங்களில் கடுமையான உழைப்புகளில் ஈடுபட்டிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வெற்றி பெறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஐயா.